சாய்ராம். பாபா தனது பக்தர்களை தீங்கு செய்கிறவங்க கிட்டேருந்து காத்து நிற்பார். அது என்ன தீங்கு செய்கிறவங்க? நம்ம எல்லாருமே இறைவனின் குழந்தைகள் தான். யார் தீங்கு செய்ய போகிறா அப்படின்னு நினச்சிடாதீங்க. அப்படியெல்லாம் ஒரு கண்மூடித்தனமான பக்தியில் தான் நான் இருந்தேன். அதுலேருந்தெல்லாம் விழிப்பு நிலைக்கு என்னை பாபா கொண்டு வந்தாங்க. அது தீங்குன்னா துரோகமோ பணம் காசு செல்வங்களை கொள்ளையடிக்கிறதோ கொலை பண்ணுறதோ மட்டும் தீங்கு கிடையாது. முக்கியமான தீங்குன்றது நாம் துன்பத்தில் இருக்கும்போது பேரின்பம் கொள்ளும் உறவுகளே தீங்கு செய்பவர்கள். அவர்கள் வெளிநபராக இருக்கும்போதோ இல்லை ஒரு மூணாவது உறவோ இருக்கும்போதோ நம்ம ஈஸியாக விலகிடலாம் அடையாளம் கண்டு. அதுவே அவர்கள் கணவராவோ மனைவியாவோ இல்லை குடும்ப உறுப்பினராவோ வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்கனாலும் பாபா நம்மளை ஆசீர்வதிக்கிறார்னு பொறுமையோடு மௌனத்தை கடைபிடிங்க. அந்த காலம் வரும் வரை காத்திருங்க. பாபா நன்மையே செய்வார்.